ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல 2025 டு 26 இந்த அகாடமிக் இயர்ல எம்பிஏ, எம்சிஏ அட்மிஷன் பண்றதுக்காக டான்செட்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க நம்ம தமிழ்நாட்டில் எம்பிஏ, எம்சிஏ நீங்க படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டான்செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்க வந்து கிளியர் பண்ணணும். இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணா தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா கவர்மெண்ட் காலேஜோ இல்ல கவர்மெண்ட் எய்டட் காலேஜோ நீங்க போயிட்டு ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த டான்செட் எக்ஸாமினேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வருஷம் வருஷம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த டான்செட் எக்ஸாமினேஷன் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து நடத்துறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து டான்செட் எக்ஸாமினேஷன் வந்து எந்த டேட்ல இருந்து நடக்க போகுது, ஆன்லைன்ல எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்து அப்ளை பண்ணணும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் வந்து எம்பிஏ, எம்சிஏ வந்து படிக்கலாம், அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் ஃபீஸ் வந்து எவ்வளவு இருக்கும், ஏஜ் லிமிட் வந்து ஏதாவது இருக்குதா, அதே மாதிரி எக்ஸாம் சிலபஸ் வந்து எப்படி இருக்கும், போன 2024 இயர்ல வந்து நடந்திருக்கக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி கம்ப்ளீட்டா இன்டர் ப்ராசஸா இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு டாபிக்ல டான்செட் 2025, அதாவது டான்செட் அண்ட் சீட்டா பிஜி 2022 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டான்செட் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் அஃபிலியேட்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், நீங்க அங்க போயிட்டு வந்து அட்மிஷன் பண்ணணும், காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து எம்பிஏ, எம்சிஏ படிப்பதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணணும். அதுல நல்ல ஒரு ஸ்கோர் மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து சீட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சீட்டா பிஜி அப்படிங்கிறது வந்து வேற ஒண்ணும் கிடையாது. எம்இ, எம்டெக், எம்ஆர்சி, எம்பிளான் இந்த படிப்புகளுக்கு வந்து கண்டிப்பா சீட்டா பிஜிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தலை சிறந்த காலேஜ்களில் போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். டான்செட்னா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்டார்டிங் எந்த டேட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம், எந்த டேட்ல அந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது, எக்ஸாமினேஷனோட ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது டான்செட் 2025. டான்செட் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ, எம்சிஏ நீங்க ஏதாச்சும் ஒரு யூஜி டிகிரி வந்து படிச்சு முடிச்சிருக்கலாம், இல்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கலாம். தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எம்பிஏ, எம்சிஏ படிப்பதற்கு ஆன்லைன்ல நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுல ஆஃபர் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், நீங்க எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு படிக்கிறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் லா காலேஜா இருந்தாலும் சரி, அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல நீங்க எம்பிஏ, எம்சிஏ படிப்பதற்கு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட்டா காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் அட்மிஷன் அப்படிங்கறதான் ஷீட்டா பிஜின்னு சொல்லுவோம். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, சரிங்களா? இது வந்து எம்இ, நீங்க வந்து பிஇ படிச்சு முடிச்சிட்டீங்க. பிஇ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எம்இல வந்து எந்த ப்ரோக்ராம் இன்க்ளூடிங் நீங்க எந்த ஸ்ட்ரீமிங் பண்ண போறீங்களாலும் ஓகே. எம்இ, எம்டெக், எம்ஆர்சி, எம்பிளான் இந்த டிகிரி நீங்க வந்து படிக்க போறீங்க கண்டிப்பா அப்படின்னா சீட்டா அப்படிங்கிற எக்ஸாம் நீங்க வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமினேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுமே அவங்க வந்து அஃபீஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. டிகிரி ப்ரோக்ராம் அகாடமிக் இயர் 2025 to 26 ஆஃபர் டே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி காலேஜ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து லிமிடெட் நம்பர் ஆஃப் மந்த்லி ஸ்டைஃபன்ஸ் ஆஃபர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து மெரிட்ல செலக்ட் ஆகி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மந்த்லி ஸ்காலர்ஷிப்மே இதுல வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கவர்மெண்ட் சீட் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நல்ல ஒரு ஸ்கோர் வந்து எடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீட் எடுத்துக்கோங்க. டாக்டருக்கு வந்து படிக்கணும் அப்படின்னா, நல்ல தலை சிறந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு டாக்டர் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நீட் எக்ஸாம்ல நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்திருந்தா தான் நம்ம வந்து டாக்டர் வந்து படிக்க முடியும். அதே மாதிரி தான் வந்து இந்த கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இல்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பிரான்ச்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை ஒன் பை ஒன்னா நம்ம வந்து படிச்சு பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ப்ரோக்ராம் அப்படிங்கிற வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ப்ரோக்ராமிங்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ அண்ட் எம்சிஏ, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எம்இ, எம்டெக், எம்ஆர்சி, எம்பிளான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது சீட்டா அப்படிங்கிற கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டான்செட், ரெண்டாவது வந்து சீட்டா, சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி நம்ம வந்து பார்க்கலாம். எம்பிஏ நீங்க வந்து படிக்கணும் அப்படி எம்பிஏக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு டிகிரில
50% மதிப்பெண்கள் அப்படிங்கறத நீங்க வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே இது நீங்க பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி இந்த கேட்டகரியா இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45% மேல வந்து மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதுக்கு கம்மியா நீங்க மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. 10th 12th +3 4 5 இந்த பேட்டர்ன்ல நீங்க வந்து படிச்சிருந்தாலும் ஓகே. இல்ல 10th முடிச்சுட்டு டைரக்டா 3 இயர் டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 3 இயர்ல ஏதாச்சும் ஒரு டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து 10th +2 அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எய்ம்டு +2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த கேட்டகரியில நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரிஸ் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கணும் எம்பிஏ படிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் எம்சிஏ படிக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கான பிசிஏ அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அப்படிங்கறத நீங்க வந்து கண்டிப்பா வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. எம்சிஏ படிக்கிறதுக்கு வந்து எல்லாருமே படிச்சிட முடியாது. எம்சிஏ அதாவது வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த டிகிரிஸ் நீங்க வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% மேல வந்து மதிப்பெண்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? இதை வந்து எம்பிஏ எம்சிஏ படிப்பதற்கு உண்டான எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி எம்இ எம்டெக் எம்ஆர்சி எம்பிளான் படிப்பதற்கு கண்டிப்பா நீங்க ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில போயிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா பேச்சுலர் டிகிரிஸ் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணிருக்கணும். அந்த டிகிரிஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45% மதிப்பெண்கள் அப்படிங்கறத நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதே இது நீங்க வந்து பிஇ, பிடெக், பிஆர்ச் டிகிரிஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி இதை நீங்க படிக்கல அப்படின்னா பிஃபார்ம் அப்படி இல்லைன்னா அது வேற டிகிரி ப்ரோக்ராம் நீங்க வந்து படிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி இந்த இது ரிலேவெண்டா நீங்க இருக்கக்கூடிய பிரான்ச் சயின்ஸ், ஆர்ட்ஸ் விச் ரிலேட்டடா நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து அப்டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த டான்சிட் எக்ஸாமினேஷன்ல அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். டான்செட் எக்ஸாம் எம்பிஏ, எம்சிஏ இந்த 2 ப்ரோக்ராம்க்கே நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேட்டகரியில நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹500 அதர் பீப்புளுக்கு வந்து ₹1000 வந்து கொடுத்துருக்காங்க. அதே இது சீட்டா பிஜி இந்த எம்இ, எம்டெக், எம்ஆர்சி, எம்பிளான் நீங்க அட்மிஷன் வந்து போட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹900 உங்களுக்கு ஆகும். இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து ஒரு ₹400 உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து தனியா வந்து கேக்குறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே இது எஸ்சி, எஸ்டி தவிர மீதி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ₹1800 அப்படிங்கறத உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான டேட் அப்படிங்கிற டைமிங் பொறுத்த வரைக்கும் எம்பிஏ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டான்செட்ல வந்து எம்சிஏ படிப்பதற்கு எக்ஸாமினேஷன் டேட் வந்து மார்ச் 22ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்பிஏ எக்ஸாமினேஷன் வந்து அதே டேட்ல வந்து ஆஃப்டர்நூன் 2:30ல இருந்து 4:30 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சீட்டால இருக்கக்கூடிய எம்இ, எம்டெக், எம்ஆர்ச், எம்பிளான் இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது 23 மார்ச் 2025ல இருந்து 25ல நம்மளுக்கு வந்து காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நம்மளுக்கு இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து allotted centers at the own cost and risk அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளை பண்றதுக்கு மட்டும் தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸே தவிர நீங்க எங்கேயாச்சும் போறீங்க எக்ஸாம் சென்டருக்கு போறவங்களுக்கு வந்து போறதுக்கு உண்டான அந்த டிராவல் காஸ்ட் எக்ஸ்பென்ஷன் இது எல்லாமே வந்து நீங்க தான் ஓனா வந்து பாத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுடைய சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இடத்துல நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், திண்டுக்கல், ஈரோடு, காரைக்குடி, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 15 விதமான லொகேஷன்ல வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹால் டிக்கெட் அதாவது வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அட்மிட் கார்டு எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். சோ கண்டிப்பா இதை நீங்க முழுமையா வந்து படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இதுல ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டூரேஷன் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல சிலபஸ் அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா வந்து சிலபஸ் நம்ம வந்து படிச்சு தான் ஆகணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சிலபஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து எம்பிஏ வந்து பண்ண போறீங்க அப்படின்னா எம்பிஏக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான சிலபஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். சிலபஸ் என்னென்னலாம் நீங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருப்பாங்க. பிசினஸ் டிஸ்கஷன் உங்களுக்கு டைப்பிக்கல் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருக்காங்க. எம்பிஏனாலே மோஸ்ட்லி வந்து பிசினஸ் சம்பந்தமானதா வரும். அப்படிங்கிறனால அது ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அது ரிலேட்டட் இருக்கக்கூடிய ரிலவெண்டா இருக்கக்கூடிய டிகிரிஸ் புக்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ச் பண்ணி நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிராமர்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் 2024ல கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க இப்ப என்ன எக்ஸாம் வந்து பண்ண போறீங்க அப்படிங்கறத பாருங்க. இப்ப எம்பிஏ பண்ண போறீங்கன்னா எம்பிஏக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா
இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல வந்து போன வருஷம் நடந்த எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர் அப்படியே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து முழுமையா வந்து படிச்சு பாருங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இது எப்படியா நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறது இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 1ல உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே பார்ட் 2 அதாவது செக்ஷன் 2ல நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதாவது வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல நம்ம ஷேடோ பண்ணுவோம் இல்லையா, ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அது நம்ம வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்ல நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க எதையுமே வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டான்செட் எக்ஸாமினேஷன்ல நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு உண்டான டேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜனவரி 24ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு உண்டான டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி. சரிங்களா, இன்னொரு 4 டேஸ்ல நம்மளுக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு டென்டேட்டிவான டேட். ஸோ இது வந்து மேபி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க டிகிரி படிச்சு முடிச்சவங்களும் சரி, இந்த 2024 டு 25 இந்த அகாடமிக் இயர்ல ஃபைனல் இயர் யூஜி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமாக என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றது, அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டால் நீட் அப்ளை வீடியோங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு வீடியோவை வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.